வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கடலூர் ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம் ராமலிங்கம் பேசுகிறேன். இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம். இங்கு ஜோதிடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. திருமண தகவல் மையமாகவும் செயல்படுகிறது. ஜோதிடம் பார்க்கப்படுகிறது, பொருத்தம் பார்க்கப்படுகிறது, எண்கணித முறைப்படி பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. பரிகாரமே இல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் இது ஞானஜோதி ஜோதிடாயகம். இது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் புதிதாக பார்ப்பவர்களுக்காக இந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப கூறுகிறேன். இது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி அஸ்ட்ராலஜி சென்டர். எல்லா விஷயங்களும் இது ஒரே இடத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரி, இன்றைய தலைப்பு என்னவென்றால் போட்டி, பந்தயம். இவைகளில் வெற்றி பெறுவது எப்படி என்பதல்ல, யாரெல்லாம் வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் இந்த ஜோதிட இன்றைய தகவல். எல்லோருக்கும் அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவதற்கு இறைவனுடைய அருள் வேண்டும். இரண்டாவதாக அதிர்ஷ்டம் வேண்டும். அந்த அதிர்ஷ்டம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்கு நாம் ஜாதகத்தை பார்க்க வேண்டும். ஜாதகத்தில் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற வேண்டுமென்றாலும், அந்த விஷயத்தில் முயற்சி எடுக்க வேண்டுமென்றாலும் மூன்றாம் இடத்தை பார்க்க வேண்டும். மூன்றாம் இடம்தான் முயற்சி ஸ்தானம், போட்டி, வெற்றி ஸ்தானம். ஒருவர் அரசியலில் புகழ் பெறுவாரா, ஒருவர் விளையாட்டில் புகழ் பெறுவாரா, அப்பால் அவர் அந்த துறையில் ஈடுபட்டால் வெற்றி பெறுவாரா போன்ற விஷயங்களை மூன்றாம் இடத்தை வைத்தான் பார்க்க வேண்டும். லாட்ரி சீட்டு வாங்கினால் லாட்ரி சீட்டில் அதிர்ஷ்டம் விழுமா, பணம் விழுமா, இந்த குலுக்கல் முறைகளில் இவருக்கு அதிர்ஷ்டம் உண்டா போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சிலருக்கு லாட்டரி சீட்டு வாங்கியே ஏழ்மையானவர்களும் இருக்கிறார்கள். ஒரே லாட்டரி சீட்டில் கோடீஸ்வரனானவர்களும் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும். அதற்கு உண்டான நேரம் வர வேண்டும். அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும் போதாது. லாட்டரி சீட்டு தொடர்ச்சியாக வாங்குவார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வாங்குவார், 11 ஆண்டு விழுந்துவிடும். அது எவ்வாறு என்றால், நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், தசாபுத்தி பலன் இவைகளெல்லாம் ஒன்று சேர அமைந்து அவருக்கு ஒரு நல்ல காலத்தை கொடுத்தது என்றால், அந்த நேரத்தில் அவருக்கு மூன்றாம் இடமும் ஸ்ட்ராங்காக இருந்து போட்டியில் வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது என்றால், நிச்சயமாக அவர் போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவார். லாட்டரி சீட்டில் பணம் விழும், பெரிய கோடீஸ்வரன் ஆகிவிடுவார். ஆனால் அந்த மூன்றாம் இடம் சரியில்லாமல் அவருக்கு இருந்தால், எத்தனை காலங்கள் அவர் உழைத்தாலும், எத்தனை காலங்கள் அவர் லாட்டரி சீட்டு வாங்கினாலும் அதிர்ஷ்டம் என்பது இருக்காது. உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதிர்ஷ்டம் என்பது உழைப்பில்லாமல் வருவது. உழைத்து வருவது ஊதியம், உழைக்காமல் வருவது அதிர்ஷ்ட பணம். எனவே ஒரு அதிர்ஷ்டம் இருக்க வேண்டுமென்றால் அந்த கிரகநிலை இருக்க வேண்டும், மூன்றாம் இடம் வலுவாக இருக்க வேண்டும். உங்களுக்கு அவ்வாறு போட்டி பந்தயங்கள் ஈடுபட வேண்டும் என்று நினைத்தால், என்னிடம் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இவைகளை அனுப்பி வையுங்கள். நான் பார்த்து நீங்கள் அதிர்ஷ்டம் உள்ளவர்களா என்று கூறுவேன். அதன் பிறகு நீங்கள் அதில் கலந்து கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.